பகவதியே சரணம். குரு பகவானை எப்படி பலன் சொல்கிறது? குரு எந்த பவரில் இருக்கார், அவர் எந்த பவரில் இருந்தால் என்ன மதிப்பலன் கொடுப்பார்? கடகத்தில் அவர் உச்சமாகறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அதில் இருந்தும் உச்ச பலன் தரலைன்னா அவரோட பவர் குறைஞ்சிருக்கு. இப்போ பவர் குறைஞ்சிருக்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்களோ கண்டுபிடிங்க. இந்த பவர் அதிகமாகிடுச்சுன்னா, ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னா மத்தியமான பலன் கொடுப்பாரு. பவர் அதிகமாக இருந்தாருன்னா ஆளை கோடீஸ்வரன் ஆக்கிவிடுவார். இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஜாதகத்தில் குருமாதிசை கொடி கட்டி பறந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மார்க்கெட் இருந்தது, பட் அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு ஃபேம் இருந்தது இல்லை. குருமாதிசையில் இருந்த மாதிரி அவரோட ஒரு வசீகரம் மற்ற திசைகள் இல்லை. அவர் ஜனங்க அவர் பிடிக்கலன்னு நான் சொல்ல, அவரோட ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது நிறையா. பட் அப்படி இருந்தாலும் குருமாதிசை அவரை தூக்கி விட்டுதுன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி குருவை கண்டுபிடிக்கணும்னா குருவோட அமைப்பு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் குரு முழு பலனை கொடுப்பார். இல்லைன்னா குரு முழு பலனை கொடுக்க மாட்டார், அவர் பலன் குறைஞ்சிரும். அதை எப்படி சரி பண்ணணும்? அதுக்கு சில ரெமெடிஸ் உண்டு, அதுக்கு சில ஜோஷியர்கள் உண்டு. அவங்க ஆலோசனை கேட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பை மாடிஃபை பண்ணிக்கணும். பகவதியே சரணம்.